ஹலோ சோல்ஜர்ஸ், மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ஹல்க் என்னதான் வந்து டம்மி பண்ணி தானோஸ்கிட்ட அடிவாங்க வச்சு ஒத்து ஒத்து அப்படின்னு காமிச்சாலும் ஹல்க் உண்மையிலே காமிக்ல மிகப்பெரிய ஆள் தான், பயங்கரமான ஆள். இப்படிப்பட்ட ஹல்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஹல்க்கு எப்படா சோலோ மூவி கொடுப்பீங்க, 2 சாகாவே தள்ளி போச்சுடா, இன்னைக்கு சோலோ மூவி கொடுக்காம வெறுப்பேத்தீங்கன்ட்டு ஹல்க் ஃபேன்ஸ்லாம் செம்ம காண்ல இருப்பாங்க. இப்படா ஒரு விட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஹல்க பாத்தீங்க அப்படின்னா மூவிஸ்லயும் சீரீஸ்லயும் எப்படி எவல்யூஷன் ஆயிருக்காரு, எப்படி வந்து தன்னை பரிமாணிச்சுட்டு வந்திருக்காரு, எப்படிலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோ. எவல்யூஷன் ஆஃப் ஹல்க் இன் லைவ் ஆக்ஷன் வந்து இந்த சீரீஸ்ல வந்து தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, தொடர்ந்து ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்கும் வந்து தனியாக வீடியோ போடலாம் இந்த சீரீஸ்ல. ஓகே, யாரெல்லாம் ஹல்க் ஃபேனோ மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமாக நீ யாராவது டையார்ட் ஹல்க் ஃபேன்ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து பச்சை மனிதன் எழுதுங்க. அப்புறம் கீழே ஹைப் இருக்கும், ஹைப்பை ஏற்றி விடுங்க. அப்போ ஹல்க்கு ஃபேன் பேஸ் இருக்குது தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக இந்த சீரீஸ்க்கு ஃபேன் பேஸ் இருக்குது தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து எவல்யூஷன் வீடியோ போடலாம். ஓகே, போல போயிடலா. நான் கதாசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கதாசாமி. முதல்ல பார்க்க போகிறது தி இன்க்ரெடிபிள் ஹல்க் 1977. நல்லா வச்சிருந்துருப்போம். ஹல்க் படம் அப்படின்னா வந்து விஜய் போடாங்க ஹல்க் படம் சூரட்டு, அதான் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. முதல்ல ஹல்கை ஒரு லைவ் ஆக்ஷனாக காமிச்சது எப்போ அப்படின்னா இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படின்ற ஒரு டிவி ஷோவில் தான். 1977 தான் இந்த ஷோ வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. CBS அப்படின்ற டிவியில தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருந்திருக்கும் இந்த ஷோ. பட் அந்த டைம் வந்து கம்ப்யூட்டர் பெருசாலாம் வளரலன்றதுனால CGI எல்லாம் கிடையாது. என்ன பண்ணிருப்பாங்க, ஹல்க் வேணும், ஹல்க்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ஹைட்டான ஒரு பாடி பில்டரை கூட்டு வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சு வந்து ஹல்க்கு நம்ப வச்சிருப்பாங்க. பட் அதுவும் வந்து அப்பயே கஷ்டம்டா. 3 மணி நேரம் ஆகும் அந்த ஹல்க்கு மேக்கப் போகிறதுக்கு. உடம்பு ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிச்சு ஒரு பிளாஸ்டிக் போய் மூஞ்சில ஒட்டி கான்டாக்ட் லென்ஸ் விக்கெல்லாம் வச்சு மாட்டதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா. நீ ஒரு கலைஞன் நிரந்தர இளைஞன் பில் பிக்ஸ்பி அப்படின்றவர் தான் வந்து ப்ரூஸ் பேனர் வச்சிருந்திருப்பாரு. லோ ஃபரிங்னோ அப்படின்றவர் தான் வந்து பாடி பில்டராக இருந்திருப்பாரு. அவர் தான் ஹல்காக வச்சிருந்திருப்பாரு. வேற பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதா ஹல்க்கு ஏற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த ஷோ வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஷோ. 5 சீசன் ஓடிருக்காங்க இந்த ஷோ வச்சு. ஒரு சீசன்ல எத்தனை எபிசோடு அதெல்லாம் தெரியல. 1977 ஆரம்பிச்ச இந்த ஷோ 1982 தான் வந்து இந்த ஷோ முடிஞ்சிருக்கு. பட் இந்த ஷோ முடிஞ்சாலுமே டிவி மூவியா வந்து 3 மூவி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஷோவுக்காகவே. கரெக்டாக சொன்னா அப்படின்னா இன்க்ரெடிபிள் ஹல்க் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு படம், தி ட்ரையல் ஆஃப் இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படின்னு ஒரு படம், அப்புறம் டெத் ஆஃப் இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படின்னு ஒரு படம் அப்படின்ட்டு மொத்தம் 3 மூவி எடுத்திருக்காங்க இதுக்காக. இது முக்கியமானு சொல்லிட்டா உங்களுக்கு ஹல்க் தானே பிடிக்காது, தோர் பிடிக்கும்ல. இதுல வந்து வெறும் ஹல்க்குனால வெறும் ஹல்கோட கேரக்டர் மட்டும் காட்டாம ஓகேவா, தோரு, டேர் டெவிலு, அப்புறம் வந்து கிங்பின்லாம் வந்து கேரக்டர் கூட்டு வந்திருக்காங்க இந்த ஷோவுக்காகவே. பட் அப்போவே ட்ரை நினைச்சாங்களாம், ஹல்க்லாம் கூட்டு வந்திருக்காங்கடா, ஹல்க்கு ஒரு ஷோ வரும்டா, டேர் கூட்டு வந்திருக்காங்கடா, டேர் ஷோ நினைச்சாங்க. பட் இதெல்லாம் பார்க்க கொடுறமா இருந்தாலுமே முதல் லைவ் ஆக்ஷன்ல காமிக்கப்பட்ட முதல் ஹல்க்கு இவரு தான். அடுத்தா பார்க்க போறது ஹல்க் 2003. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹல்க் ஃபேன்ஸ் எல்லாருமே முதல்ல ஹல்க்கு ஃபேனாக இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் இந்த படத்துல தான் ஹல்க்கு ஃபேனாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானே இந்த படத்துல தான் ஹல்க்கு மிகப்பெரிய ஃபேனாக மாறினது. எரிக் பானா அப்படின்ற ஆக்டர் தான் வந்து இந்த படத்துல ஹல்கா நடிச்சிருந்திருப்பாரு. இதில் தான் முதல்ல ஹல்கோட கேரக்டரை வந்து CGI பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பார்க்க படம் பயங்கரமா இருந்திருக்கும். ஆங்லி அப்படின்ற ஆக்டர் தான் படம் இருந்திருப்பாரு. படம் வந்து தாறுமாறா இருந்திருக்கும். ஓகேவா, ஹல்க் இதில் தான் முதல்ல ரொம்ப ஹைட்டா, இது வரைக்கும் லைவ் ஆக்ஷன்ல பார்த்த எல்லா ஹல்க்கை விடவே ரொம்ப ஹைட்டான, ஸ்ட்ராங்கான, சூப்பரான, பர்ஃபெக்டான ஹல்க் யாருன்னா தலைவன் தான். இதட்டா வந்து 15 அடிக்கு மேல இருப்பாரு, 15 அடி கிட்ட இருப்பாரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது தோராயமா. காரணம் அப்படின்னா இந்த ஹல்க்கு வந்து சாதாரணலாம் கிடையாது. இந்த ஹல்க்குக்கு வந்து கோவம் வந்துச்சு, ப்ரூஸ் பேனுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா ஹல்க்கு வெளியே வரும். அந்த ஹல்க்குக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதோ அந்த அளவுக்கு தலை வந்து ஹைட் ஆகினே போயிருப்பாப்படி, இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டே இருப்பாரு. ஓகேவா, அதெல்லாம் வந்துலாம் பார்த்துட்டு இன்னொரு அப்படின்ட்டு பயங்கரமா ஃபயர் விட்டு இருந்த ஒரு காலத்துல அது வீடு கட்டுறதுக்கு மண்ணு கொடிச்சு தெரியுமா, அது மேலே எகிரி குச்சிக்கிட்டு ஹல்க்குடா அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. அதெல்லாம் ஃபேன் பை சம்பவம். விஜயில போடுவாங்க இந்த படத்தை, நல்லாவும் இருக்கு. அப்பெல்லாம் வந்து இங்கிலீஷ் படத்துக்கு தமிழில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹல்க் படத்துக்கு சூரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. சூரன் வந்து விட்டான் சூரன் அப்படின்ட்டு போடுவாங்க. இது இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படிலாம் தோணும். எங்கள் ஊரில் மல்லிகை தேட்டர் இருக்கும். ஓகேவா, இப்போ இதுக்கான்னு தெரில, மாங்காட்டில் இருக்கும் தேட்டரு. அதில் தான் அந்த படம் பார்த்துட்டு சூப்பரான்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்தில் எங்கள் பூமர் மாமா அடம் பிடிச்சி இந்த படத்தை கூட்டு போய் வச்சேன். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேன் பை சம்பவங்க. ஸோ ஹல்க் அதிகம் வரும்.
இந்த படத்தில் ஹல்கோட ஆடிஷன் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த படத்தை எடிட்டிங்கு கட்டு டிரான்சிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் புக் மாதிரி தான் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருந்திருக்கும். அது எஃபெக்ட்லாம் பக்கவாக இருந்திருக்கும். ஹல்கே பிடிக்காதவங்க கூட இது படம் பார்த்தா ஹல்க்கு ஃபேன் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம படம் இந்த படம். இதெல்லாம் செம்மையாக இருந்திருக்கும். அது தெரிஞ்சு இந்த படத்துக்கு பாட்டு எடுப்பாங்க. இதே ஹரிக் பானா தான் வந்து அந்த பாட்டு ஹீரோ ஒருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணுறது, அப்படியே கட் பண்ணிட்டானுங்க. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விஷயம் செம்மையாக இருக்கும். கோவம் வந்து அப்படியே திடீர்னு இந்த ஹல்கா மாறுவார். அது ஹல்க் டாக்ஸ் இருக்கும், நாய்ங்கெல்லாம் வந்து ஹல்கா மாறிடுங்க, மாறி ஹல்கா அட்டாக் பண்ண வருங்க. அதெல்லாம் போட்டு தலைவன் தூக்கி போட்டு சாப்பிட்டு போடுவாங்க பாருங்க. அதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அடிட்டு. அடுத்த பார்க்க போகிறது இன்க்ரெடிபிள் ஹல்க் 2008. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எரிக் பானா திரும்ப வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து எரிக் பானா கிடையாது, எட்வர்ட் நார்டன். ஆக்சுவலி என்ன சொன்னால் எட்வர்ட் நார்டன் தான் வந்து ஒரு இன்னொரு பர்ஃபெக்டான ஒரு ஹல்க். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஹல்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக இருந்திருப்பா. அப்படி சங்கிலி எடுத்து சங்கிலி கருப்பேன்னு சங்கிலி சுற்றி அட்டாக் பண்ணுவா. அப்படி மிலிட்ரி டேங்க்லாம் அடித்து நொறுக்குவார். போலீஸ்கார் 2 உடைச்சி கை க்ளோஸ் மாதிரி சின்னதாக செஞ்சு பூங்கொத்து மாதிரி கொடுக்குறன்ற மாதிரி கை க்ளோஸாக வந்து எடுத்துக்கிட்டு தலை வெப்பனையாக சண்டை போட்டிருப்பாரு இந்த ஹல்க்கு தான். ஸ்மார்ட்டாக சண்டை போடுவது இந்த ஹல்க்கு. அதெல்லாம் பார்க்க பயங்கரமாக அப்பெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். இந்த இன்க்ரெடிபிள் ஹல்க் படம் பார்த்தீங்க அப்படின்னா தம்பூரில் தமிழில் எப்படி அந்த ஹல்க்குக்கு வந்து சூரன் வச்சாங்களோ இந்த ஹல்க்குக்கு வந்து பச்சை மனிதன் அப்படி வச்சாங்க. சிலந்தி மனிதன் அந்த மாதிரி வந்து பச்சை மனிதன் அப்படி வச்சாங்க. இது என்னாச்சு, இது சீரி வைக்கிறோம்னா பண்ணுவான் ட்ரிக்ஸாக வந்து இது பேர் பச்சை மனிதன். டேண்டால் ஃபிலிம்ஸ் தெரியுமா? டேண்டால் ஃபிலிம்ஸ் நம்ம தளபதி படம் தான் தெரியுமா, மெர்சல் படம். இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டேண்டால் ஃபிலிம்ஸ் தான். அப்போ டேண்டால் ஃபிலிம்ஸ் மிகப்பெரிய ஒரு இது மாதிரி ஏகப்பட்ட இடமா பண்ணுவாங்க, ஏகப்பட்ட இங்கிலீஷ் படத்தை வாங்குவாங்க. உதாரணம் சொல்லலாம், இந்த மர்மதேசம்னு ஒரு படம் எடுத்தாங்க. கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் தான். அவதார படத்தில் ஹீரோவா தெரியுமா, சாம் ஒர்த்திங்டன். அவர் தான் வந்து ஹீரோ வச்சிருப்பாரு. அந்த படத்தையே அவனுக்கு வந்து மர்மதேசம் பேரை மாற்றி தமிழ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் வந்து இந்த படத்தை வந்து பச்சை மனிதன் அவள் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. பயங்கரமான ஃபேமஸ். அப்போனா சீடி விற்கணும் பண்ணா இதுதான் சரியான சமயம், சீடி வித்துடலான்ட்டு இந்த படத்துக்கு பேர் பச்சை மனிதன் 2வா, ஃபர்ஸ்ட் வந்த படத்துக்கு பச்சை மனிதன் 1. அவ்வளவு தெரியுமா உனக்கு? நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்ட் 1 நினச்சிட்டு இருந்தேன். நான் தெரிஞ்ச வீடியோ பல பேர் இதில் பார்ட் 2 நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இது பார்ட் 2லாம் கிடையாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஃப்ரம் த மார்வல் யூனிவர்ஸ். மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வர ஒரு ஹல்க் படம் இதுதான். மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்கிற ஒரே ஹல்க் படம் இதுதான். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஹல்கோட ஆரிஜின் சொல்லிக்க மாட்டாங்க. அந்த பேர் போடும் பொழுதே டைட்டிலிங்லேயே வந்து ஹல்கோட ஆரிஜின் சொல்லியிருப்பாங்க. சம்டைம்ஸ் அதை ஸ்கிப் பண்ணவங்க, அது புரியாதவங்க நினச்சிருப்பாங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 2 இது ஓகேவா அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி மார்வலுக்கும் அதான் தேவை. இது வந்து சீக்குவல் மாதிரி ஒரு சாஃப்ட் ரிபூட்டாக இருக்கட்டும் அப்படிதான் வந்து எடுத்திருப்பாங்க. அதை பார்த்தவங்க இருந்திருக்கும். உண்மையை அட்வர்ட் நாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்கிரிப்ட்லையும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. நிறைய விஷயம் மாஸ்டர் வரமா, இப்படி வேணாம் அப்படி மாற்றி இப்படி மாற்றின்னு சொன்னாரம்மா. ஸோ அதனாலே மார்வலுக்கு அவர் மேலே வெறுப்பாயிட்டு இல்லை ஓவரா பண்ணிட்டு இருக்கேன், அந்த படம் தூக்கிடலாம் பிளான் போட்டுருக்காங்க. பட் தலையை வந்து உறுப்பினர் ஆளா பார்த்துருக்காரு. கடைசியா நம்ம ஹல்க ரேஜா பயங்கர பவர்ஃபுல்லா பார்த்து இல்லை பார்த்தாதான் அதுக்கு அடுத்து வந்து எல்லாம் படம் டம்மி ஆகிட்டாங்க. ஜோக்கர் மாதிரி அப்படின்னு அவெஞ்சர்ஸ் தவிர்த்து, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் ஆல்ரெடி தவிர்த்து. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹல்க் பார்த்தீங்கன்னா வந்து உருவத்துல கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் அந்த ஆளுக்கை விட கொஞ்சம் உருவத்துல கம்மி தான். அந்த ஆளுக்கு 15 அடினா இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 9 தான் இருந்திருப்பாரு இந்த ஹல்க். பட் பவர்ஃபுல்லா மாசா இருந்திருப்பாரு இந்த ஹல்க். இதுக்கப்புறம் வந்து எட்வர்ட் நார்டன் தூக்கிட்டாங்க. மேபி மல்டிவர்ஸ்ல வேற யூனிவர்ஸா கொண்டு வராங்களான்னு தெரியல. ஏதோ சீக்கிரம் வாசா தெரியுமான்றதை பார்க்கலாம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. அடுத்த பார்க்க போறது அவெஞ்சர்ஸ் 2012. ஒவ்வொரு ஹல்க் படத்தையும் ஒவ்வொரு ஆக்டர்ன்ற மாதிரி இது இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து புது ஆக்டரை காசு பண்ணிருப்பாங்க. மார்க் ரஃபோலோவை நம்ம மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்க்ரெடிபிள் ஹல்க்லேயே இவ தான் சூஸ் பண்ணா இருந்தாங்களாமா. பட் பல காரணால எட்வர்ட்ல தூக்கிட்டு திரும்ப இவரே போட்டாங்க. மார்க் ரஃபோலோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இடத்துல வந்து இன்க்ரெடிபிள் ஹல்க்ல இருந்து அதே காலமாக தான் கொண்டு வந்திருந்தாலுமே இவரோட ஹல்க் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருப்பா. அப்படி போய் ஜைஜாண்டிக்கா மாறலாம் முடியலாம் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரியே லுக் சேம் ஆக்டரே வந்து மோஷன் கேப்சர் பண்ணி கொண்டு வந்தது இந்த ஹல்க்ல இருந்தான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ப்ரூஸ் பேனர் நடிப்பாரு, ஹல்க்கு வேற நடிக்க வைப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேம் ஆக்டரே வந்து சேம் ஸ்பேஸோட சேம் மோஷன் கேப்சர் ஷூட்டை போட்டு அடிச்சு இந்த படத்துல தான். இதுதான் ஹல்க ரொம்ப பயங்கர மாசா காமிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து ஹல்க் வந்து எப்பவே கோவத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் கோவம் ஹல்க் வெளியே வந்துடும். அப்படி அது மட்டும் ஹல்க் ஒரு பர்சனாலிட்டே காமிச்சிருக்க மாட்டாங்க. ப்ரூஸ் பேனர் தான் ஹல்க்கு, அவர் கோவம் தான் அப்படி ஆயிடுறாரு, அவ்வளவுதான் கிறுக்கு பூச்சி ஆயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம்லாம் வந்து ஹல்க் ஒரு பர்சனாலிட்டி மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க இந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்கு அப்புறம். அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் இருந்திருக்காது, ஹல்க் ஒரு பர்சனாலிட்டி இருந்திருக்காது. அடுத்தா பார்க்க போறது
அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் 2015. எனக்கு தெரிஞ்ச மார்க் ரஃபோலோ மட்டும்தான் பல படங்களை ஹல்கா நடிச்ச ஒரே ஆக்டர். இந்த படத்துக்கு முன்னாடி அயன்மேன் 3ல போஸ்ட் கிரெடிட் சீன்ல ப்ரூஸ் பேனர் வந்திருப்பாரு. பட் ஹல்கா மாறிட மாட்டாரு. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான் தான் ஒரு ஃபுல்லா ஹல்கா இருந்திருப்பாரு, பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம மற்ற படங்கள்லாம் பேண்ட்டை கிழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸா இருந்திருப்பாரு. பட் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான்ல டோனி ஸ்டார்க் ஒவ்வொரு அவெஞ்சர்ஸுக்குமே தங்களோட பவர்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு டிவைஸை கொடுத்துருப்பாரு. அதான் கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து அந்த ஷீல்டு தானே கையில் வர மாதிரி கொடுத்துருப்பார்ல, அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கு பவர் கொடுக்கும் பொழுது இவருக்கு வந்து பேண்டெக்ஸ் ஜெட்டி கொடுத்துருப்பாரு டோனி ஸ்டார்க். எவ்வளோ பெருசானாலுமே ஜெட்டி கிளியாது அப்படின்ட்டு ஜெட்டி கிளியக்கூடாதுட்டு ஜெட்டி கொடுத்துருப்பாரு டோனி ஸ்டார்க். அதனால தான் ப்ளூ கலர் பேண்டெக்ஸ் ஜெட்டி போட்டு இருந்திருப்பாரு ஹல்க். ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான்லாம் ஹல்க் ரேஜாக காமிச்சிருப்பாங்க ஒரு சீனில், இந்த வாண்டாவால் ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணிருப்பாரு ஹல்க். பட் அயன்மேன் வந்து ஹல்க் போய் சுட்ட போட்டு வந்து ஹல்க் அடக்கி இருந்திருப்பாரு. அது சீன்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். தேட்டர்லாம் பயங்கரமான இது, தேட்டர்லாம் சரியான கத்து. பட் அங்கேருந்து ஹல்க் என்ன பண்ணிருப்பாருன்னா ஏஜ் ஆஃப் ஆன் ஈவனுக்கு அப்புறம் நட்டாஷாவை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. நட்டாஷாவில் வந்து கூட்டம் ஆகி ப்ளூஸ் பேனர் ஆவார். ஹல்க் கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நல்லா சொல்லலாம் மாறுவார். ஹல்காக இருந்து ப்ளூஸ் பேனர் மாறுவார். அதுக்குள்ள ஆல்ட்ரான் அழிக்கிறதுக்கு ஹல்க் வேணுன்றதுனால இவனாலும் தள்ளி விட்டு நீ வந்து ப்ரூஸ் பேனர் லவ் பண்ணுறேன், என்னைய லவ் பண்ணல, யூஸ் பண்ணிக்கிறேன் தப்பாக நினச்சிக்கிட்டு ஹல்க் வந்து ஆல்ட்ரான் பார்ட்ஸ் அடிச்சு போட்டு ஷிப்பில் ஏறி ஸ்பேஸுக்கு போயிடுவார் ஹல்க். அடுத்த பார்க்க போகிறது தோர் ரகர்நாக் 2017. கிட்டத்தட்ட 2 வருஷமா ஹல்கை காட்டவே இல்லை. ஹல்க் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியாது. ஏன் சிவில் வாரில் கூட ஹல்க் காட்டவே இல்லை. எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஹல்கை ஒரு வாரம் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஹல்க் வரவே இல்லை. ஏன் தோர் கூட வரவே இல்லை, சில வருஷங்களாக வரவே இல்லை. இதோட தோர் ரகர்நாக் தான் ஹல்கே காமிச்சிருப்பாங்க. ஹல்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் போனதுக்கப்புறம் சக்காரில் வந்து கிராண்ட் மாஸ்டர்னு பிடிக்கப்பட்டு சக்காரில் வந்து ஒரு வாரியாக இருந்திருப்பாரு ஹல்க். இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் மாதிரியும் ஒரு ட்ரெய்லர் மாதிரியும் மார்வல் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இது லீக் ஆனதுனால அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க இந்த போர்ஷனே. ஹல்க் வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் போகிற மாதிரியும் அவரை வந்து சக்காரோட கிராண்ட் மாஸ்டர் பிடிக்கிற மாதிரிலாம் வந்து சீன்ஸ்லாம் இருந்துச்சு. இன்டர்நெட்டில் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படிலாம் எடுத்தாங்க. பட் அது படத்தில் காட்ட போட்டாங்க, அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஹல்க்கை சர்ப்ரைஸாக கொண்டு வரணும்னு தான் அந்த டேரக்டரோட எண்ணமாக இருந்துச்சு. பட் மார்வல் டீம் படத்தில் போஸ்டர்லேருந்து டீசர் வரைக்கும் ஹல்க்கை கூட்டு வந்து ராசி பண்ணிட்டாங்க அந்த சர்ப்ரைஸை. நான் எதுவும் கண்டுபிடிக்கலடா. ஹல்க் பார்த்தீங்கன்னா வந்து பல வருஷமா வந்து ஒரு வாரியரா இருந்திருப்பாரு சக்கார்ல. தோரை பார்த்த உடனே தோருக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலுமே ஹல்க்கு வந்து சந்தோஷமா இருந்திருக்காது. ஏன்னா ஹல்க் வந்து பல வருஷம் ஹல்கா தான் இருந்திருப்பாரு. ப்ரூஸ் பேனா மாறி இருக்கவே மாட்டாரு. மேலும் ஹல்க்கு வந்து அப்படி பேச தெரியும், கம்யூனிகேட் பண்ண தெரியும், ஃப்ரெண்டா ஒர்க் பண்ண தெரியும். அதே மீறி ஹல்க் பார்த்தீங்க அப்படின்னா தோருக்கே வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. தோர் எப்படிப்பட்ட கடவுள், தோருக்கே வந்து ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணிருப்பாரு ஹல்க். அடுத்த பார்க்க போறது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் 2018. பல பேர் காண்டானது இதுதான், இந்த இன்ஃபினிட்டி வார் தான். ஹல்க் இப்படிப்பட்டவன், அவனை கூப்பிட்டு வந்து தானோஸ்க்கு அடிக்க அடிவாங்க வச்சுடா அப்படின்ட்டு பல பேர் காண்டா இருப்பாங்க. தானோஸை பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்காகவே ஹல்கை வந்து ஃபர்ஸ்ட் சீன்லேயே போட்டு பார்த்துருப்பாங்க. அது செம கடுப்பாக இருந்திருக்கும். தோர் ரகர்நாக்கோட போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. எல்லாம் ஸ்பேஸ் ஷிப் தாண்டி இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக வந்து தானோஸோட ஷிப் வந்து நிற்கும், வழிமறைக்கும் இவங்களை அதோட முடிச்சிருப்பாங்க ரகர்நாக்கோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல. பட் இன்ஃபினிட்டி வார்ல அதை ஹல்கை வந்து போட்டு பொழந்து அதோட ஹல்க்கு வெளியே வராத மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அது ஏன் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் சரியான ஒரு விளக்கம் கிடையவே கிடையாது. மார்வல் எம்சியூல கிட்டத்தட்ட 8 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்னைக்கு வரைக்குமே வந்து ஏன் ஹல்க் திரும்ப வரலன்னு தெரியல. அதோட உள்ள போனவர் தான் திரும்ப வரவே இல்லை. ப்ரூஸ் பேன் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே ஹல்க் வரவே இல்லை. இன்ஃபினிட்டியோட கிளைமேக்ஸ் சீன்ல ஹல்க் வராதனால ப்ரூஸ் பேனருக்கு டோனி ஸ்டார்க்கோட ஹல்க் பர்சஸ் சூட்டை போட்டு வந்து சண்டை போட்டு இருந்திருப்பாரு நம்ம ஹல்க். டெல்டட் சீன்ல அந்த ஹல்க் பர்சஸ் சூட்டை உடச்சிட்டு வந்து ஹல்க் சண்டை போடுற மாதிரியும் இந்த ட்ரெயின்ல ஏமாதான் தெரியுமா ஹல்க் ஓடி வர மாதிரி அந்த சீன் விற்கிற மாதிரியும் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டு ஹல்க் வரவே இல்லைங்கன்னு மாத்திட்டாங்க. நினைச்சு பாருங்க, அந்த ஹல்க் பர்சஸ் உடச்சிக்கிட்டு ஹல்க் அதான் எப்படி இருந்திருக்கும். அடுத்த பார்க்க போறது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் 2019. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டரிக்கான ஒரு ஸ்டைலேஜான ஹல்க் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஹல்காக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ப்ரூஸ் பேனரோட கூட்டமே ஹல்க் வராதனால ப்ரூஸ் பேனரே வந்து ஹல்கோட பவருக்காக காமா சாம்பர்ல உட்காந்து காமா ரேஸ் மூலியமா ஹல்கோட பவர்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ வாட்டி பர்சனாலிட்டியாக இருக்கிறது ப்ரூஸ் பேனர் தான் வித் ஹல்க் பவரோட அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இவர் தான் வந்து இருக்கிறதே ஸ்மார்ட்டான ஹல்க். பட் சாவேஜான பவர் சண்டை போடக்கூடிய ஹல்கா ஒரு இல்லை. அதனால படத்தில்
ஒரு ஸ்ட்ராங்கான ஹல்கை அவரை காட்டவும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் இவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன பண்ணா, இவர் தான் வந்து ஸ்னாப் போட்டு இந்த தானோஸோட ஸ்னாப்பை ரிவர்ஸ் பண்ணிருப்பாரு இந்த ஹல்க். பட் அப்படி இருந்துமே ஒரு கை காலம் வந்து பயமா டேமேஜ் ஆகிருக்கும் இன்ஃபினிஸ்டோனால. மேபி சாவேஜ் ஹல்க் இருந்தா இது சரியா இருக்குமா அப்படின்னு தெரியவில்லை. ஓகேவா, இந்த அடிப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட எண்ட் சீன்ல இருந்து ஷான்ஷி டென்ரிங்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீன் வரைக்குமே அந்த அடிப்பட்டதை காமிச்சிருப்பாங்க. தலைவன் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் மேன மாதிரி இருப்பாரு ஹல்க்ல இருந்து. அடுத்தா பார்க்க போறது ஷீ ஹல்க் 2022. ஷீ ஹல்க்ன்றது ஒரு டிவி சீரிஸ் தான். பட் ஹல்க் அசிங்கம் பார்த்தோம்னா கொண்டு வந்திருப்பாங்க. இது 2 விதமான ஹல்க் காமிச்சிருப்பாங்க. ஒன்று ஷீ ஹல்கோட கசின், ஓகேவா, இன்னொன்று நம்ம ப்ரூஸ் பேனருக்கு அடிப்பட்டு தான் இருந்திருக்கும். பட் அவரோட ஆராய்ச்சி மூலியமா அவர் அடியெல்லாம் சரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய பிளட் ஷீ ஹல்கோட உடம்புல பட்டிருக்கும். உடல எவ்வளவு தெரியுமா, இது ஒரு செந்தில் கேமல வரும். கவுண்டரோட தங்கச்சிக்கு அடிபட்டுரும். செந்தில் ரத்தம் கொடுப்பாரு. ரத்தம் கொடுத்த உடனே வந்து தங்கச்சி வந்து கருப்பாயிடும். ஃபுல்லா வந்து செந்திலோட காருக்கு மாறிடும். நிஜமான காமெடி இருக்கு, கவுண்டமணி காமெடி இருக்கு. அது அப்படியே ஷீஹல்கோட ஆதிஸ்வரியா இருக்கு. என்ன பண்றது, அவன் ரத்தோட அடிப்பட்ட ரத்த பட்ட உடனே வந்து ஹல்கா மாறிடும், ஷீஹல்கா மாறிடும். இது எப்படி தீங்கலாம் கேட்க கூடாது. அது அப்படிதான். ஆக்சுவலி ஷீஹல்கில் தான் ஹல்கோட ரத்தம் குத்துனாலே போதும் ஹல்கா மாறிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக காமிச்சிருப்பாங்க. அது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு பிசிக்கலா மென்டலா அவங்க ஃபிட்டா இருக்கும். அதெல்லாம் இந்த சீரீஸ் இருக்கே, அதான் இந்த சீரீஸ் எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. இது மட்டும் இந்த சீரீஸ்லயே ஹல்க் வந்து சக்காருக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்கார போய் திரும்பி வரும்போது ஹல்க் ஒரு பையன் இருக்கான் அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. கார் அப்படி ஒரு பையன் இருக்கான் அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த இடத்துல ஹல்க்கு ஒரு பொண்டாட்டியே இருந்திருக்கியா, யாருன்னு காட்டவே இல்லை. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. இதுல வந்து ஸ்கார் அப்படின்ற ஹல்க் மாதிரியே அவரோட பையனை காமிச்சிருந்தாலுமே இதுல இன்னொரு ஹல்கா காமிச்சு ஷீ ஹல்கை பொறுத்த வரைக்கும் ஒரே பர்சனாலிட்டி தான். ஜெனிஃபர் கேரக்டர் தான் திரும்ப ஷீ ஹல்கா மாறும்போது அதே போல யூஸ் பண்ணிக்கிறா. அவளுக்கு எந்த தனி பர்சனாலிட்டிலாம் கிடையாது. அப்படிதான் இதுவும் இருந்துச்சு. இப்பதான் பைத்தியம் மாதிரி பர்சனாலிட்டி கதை காட்டுறாங்க. அடுத்த பார்க்க போறது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் 2025. இதுல பாத்தீங்கன்னா வந்து ப்ரூஸ் பேனரை காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ப்ரூஸ் பேனரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல ஹல்கா காமிச்சு யாரா அப்படின்னா ஹல்கோட முன்னாள் மாமனாரா வர வேண்டியவர் தண்டர்போல்ட் ராஸ் தான். ஏன்னா தலைவன் வந்து இங்கே நடக்கலாம். இவரோட பொண்ணால பெட்டி ராஸ் லவ் பண்ணியிருந்திருப்பாரு. அதன்படி மாமனா தான் ஆயிருந்திருக்கலாம். தலைவன் அங்கே 7 லவ் பண்ணி 760 மாமனா ஆயிட்டாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா தண்டர்போல்ட் ராஸை வந்து லீடர் அப்படின்ற ஒருத்தனை வந்து அடைச்சி வச்சிருப்பாரு. அவன் வந்து என்னையும் அடைச்சி வச்சுக்கிறியா இல்லவா அப்படின்ட்டு ஹல்கோட இது விஷயத்தை வந்து செலுத்த இவர் ஹல்கா மாதா வச்சிருப்பான். பட் ஹல்க்கு ரெட் ஹல்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஹல்க்கு கிரீனா இருப்பாரு, இவர் ரெட்டா இருப்பாரு. அதே மாதிரி ஹல்க்கு எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அவங்க அளவுக்கு பவர் இல்லையா. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹீட் தான் இவரோட பவர். பொட்டாங்கன்னா பத்தி எரியும். அதோட பவரா இருந்திருக்கும் பொதுவாக ரெட் ஹல்க்கு. பட் ரெட் ஹல்கோட அப்பீரியன்ஸ் வந்து இந்த படத்துல ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான் இருந்திருக்கும். பட் அந்த டியூரேஷன் தான் படத்திலே பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அதையும் கட் பண்ணி டெலர்ல போட்டு படம் பார்க்கும்போது ஒரு இதே எல்லாம் ஆகிட்டாருங்க. ஒண்ணுமே கொஞ்சம் தாங்க வந்தாரு மனுஷன். என்னங்க இது. இந்த வாடி பாத்தீங்க அப்படின்னா ஹாரிசன் ஃபோர்ட தான் வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. தண்டர்போல்ட் ராஸ் கேரக்டர் அவர் தான் ரெட் ஹல்கா நடிச்சிருந்திருப்பா. அப்படி இதோட ஹல்கோட வரலாறுன்றது லைவ் ஆக்ஷன்ல அவ்வளவுதான். இதோட வந்து ஹல்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலையோ இல்ல அவெஞ்சர்ஸ் சீக்கிரம் வாசு காமிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். காமிச்சாங்கன்னா அதை பத்தி தனி வீடியோ போடலாம். அது மட்டும் இல்லாம ஹல்க்குன்ட்டு ஒரு தனி படம் வரணும், வேர்ல்டு வார் ஹல்க் வரணும் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் பரவசமா கேட்டுட்டு இருக்காங்க. பட் மார்வல் வந்து கண்ணசிக்கிற மாதிரி தெரியல. வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா ஏவோட சட்ட சிக்கல் இருக்குது ஹல்கோட விஷயத்துல. இதை பத்தி பல வீடியோக்களை பல வாட்டி அலசி ஆராய்ஞ்சிட்டேன். மேபி அசிங்கப்பட்ட ஹல்கோட வீடியோ இருக்கும், ஓகேவா, அந்த வீடியோ போய் ட்ரை செக் பண்ணி பாருங்க. ஹல்கை பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருப்பேன். காப்பிரைட்ஸ் பிரச்சனை என்ன பண்றீங்க, எங்க போனாலும் காப்பிரைட்ஸ் பிரச்சனை. என்ன வாழ விடுங்க. ஓகே கைஸ், இதை பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ போலான்றதை கமெண்ட் பண்ணுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். ஓடுறேன், பாய்.